வணக்கம். 3/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. மேஷத்தில் சூரியன், புதன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு, மீனத்தில் சுக்கிரன். இன்றைய ராசி பலனை பார்ப்போமா? மாற்றி செய்வோம். துலா ராசி நண்பர்கள், ராசியாதிபதி உச்சம் 6ல், 1க்கும் 8 சுக்கிரன் உச்சமாக மீனத்தில் உட்காந்து இடம் கொடுத்த குரு 6ல் பரிவர்த்தனை யோகம். ஒரு பொருளை கொடுத்து மறுபொருளை வாங்குவது பரிவர்த்தனை, ஒரு பண்டமாற்று முறை அந்த காலத்தில். கலைக்காரகன் சுக்கிரன், தனக்காரகன் குரு. வாகனக்காரகன் குரு சுக்கிரன், 2 பேரும் பரிவர்த்தனை. ஒரு பொருளை கொடுத்து பணம் பொருளது. இன்றைக்கி வாகனங்கள் விற்று பெரிய வாகனங்கள் அல்லது இதை மாதிரி ஒரு பண்டமாற்று முறையை இந்த துலா ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி செஞ்சு. விருட்சிபம், 1க்கும் 6 சுக்கிரன் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி 10ல் உட்காந்துருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி ராசியை பார்க்குறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறார். நாலுன்னு சொல்லக்கூடிய கட்டடம், வாகனம், அம்மா ஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனி, ஆட்சி பெற்ற சனி ராசியை பார்க்குறார். முப்பரிமாணத்தில் உங்களுக்கு இன்னைக்கு பொருளாதார யோகம் உண்டு. தனசு, ராசியாதிபதி சனி குரு 6ல், சுக்கிரன் வீட்டில். இடம் கொடுத்த சுக்கிரன் 4ல், 11ஆம் அதிபதிக்கு 11 6க்குடைய சுக்கிரன் 4ல். உயர் ரக வாகனங்கள் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் மனமகிழ்விடம், ஊட்டி, கொடைக்கானல், 6 தாண்டி போகிறது, அது மாதிரி இடத்துக்கு சென்று வருவீர்கள். மகரம், ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, கூட ராகு இருக்கார். 11ஆம் ஆதின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி 7 நீச்சம் அடைஞ்சு பொருளாதாரம் வெளிவட்டாரத்தினால உங்களுக்கு பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். உங்களுக்கு முழு யோகாதிபதியாருடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் சகோதர ஸ்தானத்தினால் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கு. கும்பம், ராசியாதிபதி சனி ஆட்சியில், தனக்கு 2ஆம் அதிபதி குரு 4ல் போய் உட்காந்து 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கு. பரிவர்த்தனை யோகம். 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம். உங்களுக்கு அம்மா வழியில் உங்களுக்கு பொருளாதாரம் மேலோங்கி வரும். பொருளாதாரம் கிடைக்கும். அம்மா வகையில் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள். மீனம், ராசிக்குள்ள சுக்கிரன் உச்சம், ஜோரான நாள். தனஸ்தானத்தில் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அரசாங்கத்தினோட அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி 2ல் உச்ச சூரியன் தனஸ்தானத்தில். மேஷம்,
ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு ராசிக்குள்ளே உச்ச சூரியனும் புதனாதித்ய யோகம் பெறுறார். 7ஆம் அதிபதி 12ல் தனஸ்தானத்தை இடம் கொடுத்த உச்சமாக உட்காந்து அதிபதியான யோகம் இன்னைக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்துருக்கிறார். ரிஷபத்தில் பார்த்தா குரு உட்காந்துருக்காரு. அந்த ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து பரிவர்த்தனை யோகம் 11க்கும் ராசிக்கும் உடைய குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அந்த லாபாதிபதியே ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார். பொருளாதாரம் இன்று மிக 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 சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம் ராசிக்குள்ள சந்திரன் ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசுக்குள்ளே ஒத்தி பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு அது இன்னை வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் 2ல் செவ்வாய் உட்காந்துருக்கார். செவ்வாய் யாருன்னா துணிச்சல்காரகன், வெப்பக்காரகன். அவர் 11க்கும் 6 ஆனால் உங்களுக்கு பாக்கியாதிபதி ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். சனி பாக்கியாதிபதி ஆட்சியாக உட்காந்து எதையும் சமாளித்து வெளியில் வந்துடலாம், முடிஞ்சிடும், சுமூகமாகவே முடியும். கடகம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12ல் மறைஞ்சு ராசிக்குள்ளே நீச்ச செவ்வாய் உட்காந்துருக்கார். உங்களுக்கு 8ஆம் இடம் ஆட்சியாக உட்காந்துருக்காரு. மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது பிற்பகுதிக்கு மேலே சரியாயிடும். ராசிக்குள்ளே ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு இன்றைக்கி. அது மத்தியானத்துக்கு மேலே சரியாயிடும். சிம்மம் 7ல் ராசிக்குள்ள கேது, 7ல் சனி ராகு. வெளிவட்டாரங்கள் நட்பு வட்டாரத்தில் மிக சிறப்பான ஒரு அனுகூலம் கிடைக்கும். மனைவி மூலமாக கை தூக்கி விடுவாங்கள்ல, சரியான சப்போர்ட் கிடைக்கும். மனைவி மக்களால் இன்றைக்கி சரியான சப்போர்ட் உங்களுக்கு இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ல் குரு இருக்குது. வரவுக்கு செலவு சரியாக வச்சுருப்பீங்க. 10ல் குரு, வரவுக்கு செலவு சரியாக வச்சுருப்பீங்க. கன்னி ராசியாதிபதி புதன் 12 கூட சூரியன் கூட உச்சம் பெற்ற சூரியன் புதனாதித்ய யோகம். 10க்கும் ராசிக்கும் உடைய புதன் 6ஆம் இடமாக இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற சூரியனை கூட மிக அற்புதமான நாள். 7ல் சுக்கிரன். நண்பர்கள் வட்டாரத்தில் இன்றைக்கி எல்லா வகையிலையும் நன்மையாக அமையும். உங்களுக்கு 2க்கும் 9 கூடிய சுக்கிரனவே 7ல் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் பாக்கியாதிபதியும் கூட. அதனால் நண்பர்கள் வட்டாரத்தில் மிக மிக உதவிகளும் கை தூக்கி விடுதலும் நண்பர்கள் வட்டாரத்தில் உண்டு. நாளை சந்திப்போமா?